கைய எடுத்துக்கிட்டு அவ கால்ல விழுந்து கெஞ்சி பார்த்தா ஆனாலும் வரலனா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி செத்தரலாம் தோணுதுனா டியூட் யாரா அவ உனக்கு? உன்னை பெத்த அம்மாவா இல்ல உன குழந்தைங்களை பெத்து கொடுத்த பொண்டாட்டியா? she is just a third person man. லுக் நம்ம எல்லாம் இந்த டெம்பரவரியான சந்தோஷத்துக்கு தான் ஆசைப்படுறோம். இப்போதைக்கு அவ என்ன லவ் பண்ணா போதும், இப்போதைக்கு அவ எனக்கு கிடைச்சா போதும், இப்போதைக்கு அவ என் கூட இருந்தா போதும். கிடையாது, இது லாங் டைம் ப்ராசஸ். இப்போ உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ண பொண்ணு, உன்கிட்ட கமிட் ஆன பொண்ணு உன்னை தூக்கி போட்டு போறா அப்படின்னா நீ அவகிட்ட கெஞ்சி கூத்தாடி கையை அறுத்து கால்ல விழுந்து அவளை உன் லைஃப்ல நிப்பாட்டிட்டேன்னு வச்சுக்க, அவ மனசுல நீ டம்மி பீஸ் ஆயிருவ. லுக் ஒரு மென்னுக்கு செக்ஸ் லைஃபை விட காசை விட முக்கியமான விஷயம் ரெஸ்பெக்ட். சோ அந்த மரியாதை இப்போ உனக்கு சுத்தமா கிடைக்காது கண்ணா. இப்போன்னு இல்ல, நாளைக்கு உனக்கு கல்யாணமாய் குழந்தைங்க பிறந்தாலும் சின்ன சின்ன சண்டைங்களுக்கு அதே மாதிரி நீ கால்ல விழுந்து கெஞ்சி கூத்தாடி மன்னிப்பு கேட்கணும் தான் எதிர்பார்ப்பா. அந்த நேரத்துல அவ மட்டும் இல்ல உன் குழந்தைங்களும் உன்னை மதிக்காது. ஏன்னா தாய் மதிச்சாதான பிள்ளைங்க மதிக்கும். நீ பொண்டாட்டி குழந்தைங்களுக்காக வாழ்நாள் ஃபுல்லா சம்பாரிச்சு கொட்டிட்டு மாசான ஹஸ்பண்ட் ஆக மாட்ட, வீட்டுல ஒரு ஓரமா மிச்சர் தீனி ஆயிருவ. சோ யூ ஆர் a men bro. அசிங்கமா கால்ல விழுந்தெல்லாம் கெஞ்சாத, போறானா போட்டும். உலகத்துல கோடிக்கணக்கான பொண்ணுங்க இருக்காங்க, எவ்வளவு ஒருத்தி கிடைக்கதான் போறான். இந்த இடத்துல நம்ம பொண்ணுங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். லுக் பசங்கள்ல டேஞ்சரஸான பசங்களும் இருக்கானுங்க. அவனுங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ரெண்டே விஷயம், ஒன்னு காமம், இன்னொன்னு காசு. ஒன்ஸ் நீங்க அவனுக்கு காசு கொடுத்து பழக்கிட்டீங்கன்னா அது அவனுக்கு பழகிடும். அப்புறம் நீங்க கொடுத்த காசு, நீங்க கொடுத்த நகை எதுவுமே திருப்பி வராது. தேவையில்லாம உங்க வீட்டுல நீங்க தான் செருப்படி வாங்குவீங்க. ஃபைனலா ஒரு மெசேஜ் நான் சொல்லிக்க விரும்புறேன். தேவையில்லாம இந்த கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃபிரெண்ட் ட்ராப்ல மாட்டாதீங்கடா. பிடிச்சிருந்தா போய் வீட்டுல சொல்லி கல்யாணத்தை பண்ணி குழந்தைங்களை பெத்து குடும்பத்தை நடத்த ஆரம்பி.